மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 9க்குரியது, அதாவது 5வது பாடத்தில் இருக்கிறோம். தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்தில் மருமகனுக்கு விருந்து என்ற பாடத்திலே பார்த்தோம். அது என்ன சொல்லுகின்றதை பார்த்தோம். இங்கே கதையிலே என்ன வருகின்றது பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு ஊரிலே ஒரு குடும்பஸ்தர் இருந்தார். ஒரு ஊரில் ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு 6 பெண் பிள்ளைகள். ஒரே ஒரு ஆண் பிள்ளை. மூத்த மகளை அயலூரிலே திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைக்கிறார். மருமகன் இந்த மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். மூத்த மகளை அயலூரில் திருமணம் செய்து வைத்தவர் மருமகன் இந்த மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். இப்படி போகும்போது எல்லாம் சும்மா போக மாட்டேன், ஏதாவது பறித்து கொண்டு போவார். அவர்களுடைய வீட்டிலே ஏதாவது வாங்கி கொண்டு போவார். பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்ததே அந்த குடும்பம் நொடிந்து விட்டது. பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்தே அந்த குடும்பம் நொடிந்து விட்டனா துன்பம். பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோன்னா துன்பம் தானே. பல்வேறு பொருட்கள் தேவை, என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிதனங்கள் அதிலிருந்து கொடுக்க அந்த குடும்பம் நொடிந்து விட்டது. இப்படி இருக்கும்போது குடும்பஸ்தரும் ஒரே மகனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது. அங்கே அவருடைய ஒரே மகன் இருந்தால் அவருக்கு ஒரு நோய் வந்துவிட்டது. வைத்தியம் செய்து சுகம் வரவில்லை. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு குறி சொல்பவன் ஒருவன் வந்தான். வருகிறான். உடுக்கடித்து பாடத் தொடங்குகிறான். அந்த குறி சொல்பவன் உடுக்கடித்து பாடத் தொடங்குகிறான். இந்த வீட்டில் இருக்கிற இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை, ஏதோ செய்வினை சூனியம் ஏவி இருக்கு என்று சொன்னான். சொல்லுகிறான். என்ன செய்ய வேண்டும் என வீட்டுக்காரர் கேட்டார். எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான். கேட்டதை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு ஏதோ சூரணம் கொடுத்து இதை தேனிலே குழைத்து சாப்பிட கொடுங்க, குணமாகி விடும் என்றார். ஏதோ ஒரு சூரணம் கொடுத்து இதை தேனில் குழைத்து சாப்பிட கொடுங்க, குணமாகி விடும் என்றார். இப்படி அவன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த குறிகாரன் அந்த அளவில் விடவில்லை. வேறொன்றையும் செய்யும்படி சொல்லிவிட்டு போனான். வேறு இன்னும் ஒன்று செய்வோம், இதோட விட இல்லை. குறிகாரன் கொடுத்த மருந்தால் மகனுக்கு உடல் நலம் நல்லபடி தேறிவிட்டது. அவருடைய அந்த மருந்து நல்லபடி வேலை செய்து விட்டது. அதனாலே குறிகாரன் சொன்னபடியே செய்தார்கள். அந்த வீட்டில் இருக்கின்றவர்களில் பெயர்கள் எல்லாம் மாற்றி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் எதிரிகள் செய்யும் சூனியம் எதுவும் பலிக்காது என்பதுதான் அவன் சொன்னபடி. மாற்றி வைக்க சூனியம் பலிக்காது. இந்த வைத்தியராலும் இதை மாற்ற முடியாத நோயை மாற்றி தந்தவன் சொன்னதை கேட்காமல் விட முடியுமா? எந்த வைத்தியராலையும் மாற்ற முடியாத நோயை மாற்றவன் தான். ஆகவே அவனுடைய அந்த சொல்லை கேட்காமல் விட முடியுமா? விட முடியாதானே. ஆகவே அந்த குடும்பத்திற்கு வாழைப்பழம் என்றும் என்ற பெயர். வாழைப்பழம் என்றும், அவருடைய மனைவிக்கு பாயாசம் என்றும், வீட்டில் உள்ள மாட்டுக்கு விருந்தாளி என்றும், நாய்க்கு சுத்தி வலை. அந்த குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கும்படி அந்த குறிகாரன் சொல்லிவிட்டான். அதன்படி அந்த குடும்பத்திற்கு வாழைப்பழம் என்றும், அவருடைய மனைவிக்கு பாயாசம் என்றும், வீட்டில் உள்ள மாட்டுக்கு விருந்தாளி என்றும், நாய்க்கு சுத்தி வலை என்றும், குழந்தைக்கு கயிறு என்றும் பேர் வைத்து கூறும்படி குறிகாரன் சொன்னபடியே பேர் வைத்து அப்படியே அவர்கள் கூப்பிடவும் தொடங்கினார். முதல்ல ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக அந்த பெயர்கள் எனக்கு பழக்கத்துக்கு வந்துவிட்டன. சொல்றார், மாட்டை அவிழ்த்து விடு என்பதற்கு விருந்தாளியை அவிழ்த்து விடு என்றும், மாட்டை அவிழ்த்து விடு என்றதுக்கு
விருந்தாளியை அவிழ்த்து விடு என்று. குழந்தையை தொட்டிலில் போடு என்பதற்கு கைத்த தொட்டில்ல போடு என்று. கைத்த தொட்டில்ல போடு என்று. குடும்பத்தர் வந்துவிட்டார் என்பதை வாழைப்பழம் வந்தாச்சு என்றும் குடும்பத்தினர் மனைவி வயலுக்கு போகிறார் என்பதை பாயாசம் வயலுக்கு போயிருச்சு என்றும் கூறினார். இந்த பழக்கம் அந்த எந்த தடுமாற்றம் இல்லாமல் வந்துவிட்டது, அவருடைய பாவனையில் வந்துவிட்டது. இப்படி இருக்கும்போது ஊரில் இருந்து மருமகன் வந்தார். அந்த மருமகன் மூத்த மருமகன் அவருக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாது. அவர் வந்ததும் வீட்டு வாசல் இருந்த மைத்துனன் வாங்க மச்சான் சௌக்கியமா, அக்கா சுகந்தானே என்று விசாரித்து விட்டு உள்ளே போங்க, பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்க என்றார். பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்க என்றார். மருமகன் வீட்டுக்குள்ளே போனார். மாமியாருக்கு தானே பாயாசம் பேர், இந்த மாமியாருக்கு பாயாசம். வாங்க மருமகனே சுகமா, வீட்டில் எல்லாரும் சுகந்தானே என்று குசாலாம் விசாரித்து விட்டு உட்காருங்க, வாழைப்பழம் இப்போ வந்துடும் சாப்பிடலாம் என்றார். வாழைப்பழம் இப்போ வந்துடும் சாப்பிடலாம் என்றார். இங்கே வாழைப்பழம் என்றது மாமனாருக்கு பெயர். மருமகன் என்னடா இது வளமைக்கு மாறா என்று விருந்துபசாரம் பலமாய் இருக்கு போல இருக்கே, வளமைக்கு மாறாக விருந்துபசாரம் பலமாய் இருக்கு போல் இருக்கே என்று நினைத்து கொண்டார். அவர் விருந்து பற்றிய கற்பனையில் இருக்கும்போது மாமனார் வெளியிலிருந்து மாடும் கையுமாக வந்தார். மாடும் கையுமாக வருகிறார். வாசலில் இருந்த மகனை பார்த்து தம்பி விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். விருந்தாளியை பிடிச்சு கட்டுன்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து குழந்தையும் அழுதது. என்ன பார்த்து கொண்டிருக்க, உடனே கைத்த இடன், குழந்தை அழுது கொண்டிருக்கிற கைத்த இடன் என்று. கைத்து எடுக்காம என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று உள்ளே இருந்த மனைவியை பார்த்து சத்தம் போட்டார். தனக்கு பின்னாலே வந்த நாயை பார்த்து சுத்தி வளை என்றார். சுத்தி வளை என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்டது மருமகனுக்கு பதற்றம் தொற்றி விட்டது. என்னடா இது, முதல்ல பாயாசம் சாப்பிடு, வாழைப்பழம் வருகுது, அப்படி இப்படி என்றாங்க, இப்போ விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றாங்க. என்ன கைத்து எடுன்றான், சுத்தி வளை பிடி என்கிறாங்களே. நாம் அடிக்கடி வந்து இதுதானோ ஏன்னா அடிக்கடி நாம் இங்கே வந்து அது இது என்று வாங்கி கொண்டு போகிறதுதான் காரணமோ என்று அவருக்குள்ள யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் பின்கதவு வழியாக எடுத்தாரே ஓட்டம். பின்கதவு வழியாக எடுத்தாரே ஓட்டம். மாமியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவர் ஓடிட்டார். ஏன் இப்படி மருமகன் பதறி அடித்து கொண்டு ஓட வேண்டும் என்று நினைத்தபடி கணவனிடம் வந்து, இங்க பாருங்க, நம்ம மருமகன் வந்தார், நீங்க வரட்டும் உட்காருங்க என்று சொன்னோம், உட்கார்ந்திருந்தார். நீங்க வந்ததும் உங்க சத்தத்தை கேட்டதும் கோபம் வந்ததோ என்னவோ பின்வாசல் வழியா போயிட்டார். மருமகன் கோபத்துக்கு என்னவாக இருக்கும், காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தார். மாமியார் தான் கண்டுபிடித்தார் காரணத்தை. அவருக்கு சீதனமாக நாங்கள் உரல், சுளகு, அரிதட்டு எல்லாம் கொடுத்தோம். உலக்கை செய்ய கொடுத்திருந்ததால் அப்போ அதை கொடுக்க முடியவில்லை. விளக்க செய்ய கொடுத்திருந்ததால் அதை கொடுக்க முடியலை. பின்னாலே காரதாய் சொல்லியிருந்தோம், இன்னும் கொடுக்கல. நீங்கள் போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க, மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி கொண்டு வாங்க. நம்ம பெண்ணை அவரோட வாழ வேணும், நம்மளோட பெண் அவரோட வாழ வேணும், போங்க ஓடுங்க. இந்த பழைய உலக்கையை கொடுத்தென்றாலும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க என்று அவருடைய கையிலே உலக்கையை எடுத்து கொடுத்து அனுப்பினார் மாமியார். உலக்கையையும் எடுத்து கொடுத்தாச்சு.
மாமனார் கையில் விளக்கியுடன் மருமகனே மருமகனே என்று கூப்பிட்டபடியே மருமகனுக்கு பின்னால் ஓடினார். மாமனாரின் குரலை கேட்டு மருமகன் திரும்பி பார்த்தா, ஆடா நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதான், நல்ல வேளை தப்பினேன் என்று மேலும் வேகமாக ஓடி ஊரிலே போய் தான் நின்றார். பாவம் மாமனார் வயசானவர், மருமகனை தொடர்ந்து அவராலே ஓட முடியவில்லை. நாளைக்காவது இந்த உலக்கை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று ஓடிய களைப்பிலே சோர்ந்து தள்ளாடியபடி வீடு போய் சேர்ந்தார். இது ஒரு நாட்டார் கதை. கொஞ்சம் சிந்திக்கவும். இங்கே இந்த கதையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரு, அதாவது நகைச்சுவையோடு அந்த கதையை இங்கே கொண்டு போகிற இது நாட்டார் கதை. சீதனம் என்றதான் வரதட்சணை, சூரணம் என்ற சித்த மருத்துவர்கள் மருந்துகளில் ஒன்றுதான் சூரணம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தரும்படி கேட்கப்பட்டிருக்கு. குடும்பத்திலே உள்ள அனைவரும் தமது பெயர்களை மாற்றிக்கொண்டதற்கு என்ன காரணம்? அங்கே காரணமே, அங்கே அவர்களுக்கு ஒரே பிரச்சனை, துன்பங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது. அந்த குடுகுடுக்காரன் சொன்னான், நீங்கள் உங்களோட பேர்களை மாற்றி வைக்க வேணும் என்று. ஏன்னா உங்களோட பேர்களை மாற்றி வச்சா ஓரளவு சுகமாக இருக்கும். அப்போ அவர் அந்த மகனுடைய வைத்தியத்தை, அதாவது நோயை நீக்கியவர் ஆனபடினால அவர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னதுபடி செய்தார். அந்த குடும்பத்துக்கு மருமகனால் ஏற்பட்ட தொல்லை, மருமகனால் தொல்லை என்ன, பார்நீரம் பூர்ணமெல்லாம் ஏதாவது கேட்டு இங்கே உள்ள எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போகிறது தான் மருமகன் தொல்லை. மருமகன் தப்பியோடுவதற்கான காரணம், அங்கே முதல் பாயாசம் சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் என்றெல்லாம் சொல்லி போட்டு பிறகு சுற்றி வளைக்க சொல்லி கைத்தை கொண்டு வா பிடிச்சி கட்டுன்றாங்க. இப்படி அந்த பேர்களை சொன்ன உடனே அங்கே இது மருமகனை பிடிச்சி கட்டி அடி போட போயினும் அப்படின்ட்டு அவர் தப்பியோட தொடங்கினார். உழைக்கும் மக்கள் குடும்பங்களில் சீதன பொருட்கள் எவை? அங்கே உழைக்கின்ற மக்கள் குடும்பங்களில் சீதன பொருட்கள் இப்படி தான், என்ன சுலகு கொடுப்பாங்க, உரல் கொடுப்பாங்க, உலக்க கொடுப்பாங்க, இதுகளெல்லாம் சீதன பொருட்களாக கொடுக்கப்படும். இந்த நாட்டார் கதை எதனை உணர்த்த முயற்சிக்கிறது? இந்த நாட்டார் வழக்கங்களை எங்களுக்கு உணர்த்துகிறது. நாட்டார் வழக்குகள் பழைய காலத்தில் எவ்வாறான நடைமுறைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்றதையும், அந்த சூனியம் வைப்பது அல்லது மந்திரம் பார்ப்பது இப்படியான இதுகளெல்லாம் பழைய நாட்டார் மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. பெயர்களை மாற்றி வைத்தால் அதனால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த கிரகித்தல் பயிற்சிகளுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே இந்த விடைகளை நீங்கள் பயிற்சியாக செய்து பார்க்க வேண்டும். இப்போ இது போன்ற வேறு நாட்டார் கதைகளை உறவினர் கேட்டறிந்து எழுத்தாக்கம் செய்து வகுப்புகளை நீங்கள் சமர்ப்பித்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் வினைச்சொல் என்ற பகுதிக்கு போகிறோம். வினைச்சொல் ஒன்று, மொழிப்பெயர்ச்சியில் வினைச்சொல் ஒன்று என்று, செய்யப்படுபவர்கள் குன்றிய வினை, செய்யப்படுபவர்கள் குன்றாத வினை என்றால் என்னென்னு பார்ப்போம். வினைச்சொல்ல ஒரு பகுதி இருக்குது, செய்யப்படுபவர்கள் குன்றிய வினை, செய்யப்படுபவர்கள் குன்றாத வினை. இங்கே பாருங்கள், இந்த வாக்கியங்களை பார்த்தீர்களா என்றால் அதிலிருந்து நாங்கள் செய்யப்படுபவர்கள் குன்றிய வினை, குன்றாத வினையினுடைய அந்த தன்மைகளை நாங்கள் இதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ராமன் நடந்தார் சொல்லப்படுது. ராமன் நடந்தார், அங்கே செயல் நடந்திருக்கு. தம்பி பாட்டு பாடினான், அது அங்கேயும் செயல் நடக்குது. மரம் எரிந்தது, மரத்தை எரித்தேன், மரத்தை எரித்தேன். அங்க மரம் எரிந்தது என்று சொல்லுகிறார், மரத்தை எரித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ராமன் நடந்தான் என்று சொல்லுகிறோம். இங்கே தம்பி பாட்டு பாடினான், இது வேறு இடத்தை சொல்கிறார். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதலாவது வாக்கியத்துக்கு ரெண்டாவது வாக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி மூன்றாவது வாக்கியத்துக்கும் நாலாவது வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதுதான் வித்தியாசம். இங்கே முதல் வாக்கியத்தில் நடந்தான் என்ற வினைச்சொல் செய்யப்படு பொருளை ஏற்காது வந்திருக்கிறது. செய்யப்பொருள் ஏற்கவில்லை. என்னென்னா ராமன் நடந்தான் என்றால் என்ன? யார் நடந்தான்? ராமன் நடந்தான். இங்கே செய்யப்படு பொருள் கிடையாது. சரியா? நடந்தான் யார்? ராமன். நடந்தான் என்றது பயனில்லை. ஆகவே அங்கே இந்த விதமான செய்யப்படு பொருளும் கிடையாது.
இரண்டாவது வாக்கியத்தில் பாடினான் என்ற வினைச்சொல் செய்பொருளை ஏற்று வந்த பாடினான். இங்க பாடினான் என்று சொல்லியிருக்க யார் பாடினான்? தம்பி பாடினான். எதை பாடினான்? பாட்டை பாடினான். அங்கே செய்பொருள் ஏற்றிருக்கு. அதைத்தான் சொல்லுகிறார். இங்கே செய்பொருளை ஏற்று வந்த முதலாவது வாக்கியத்தை எதை நடந்தான் என்று நாம் வினா முடியாது. அவ்வாறு வினா எழுப்பதும் பொருத்தமாக இல்லை. இவ்வாறு வா இரு ஓடு முதலான வினைகளும் வாக்கியங்களில் செய்பொருளை ஏற்பதில்லை. இப்படி வராது. இவ்வாறு வாக்கியங்களில் செய்பொருளை ஏற்காத வினைகள் செய்யப்படுபொருள் குன்றிய வினைகள். இவைகளை சொல்றது செய்யப்படுபொருள் குன்றிய வினைகள். செய்யப்படுபொருள் ஏற்காம வந்துட்டா அது செய்யப்படுபொருள் குன்றிய வாக்கியம் என்று சொல்லப்படும். எதை பாடினான் என்று வினாவினான் நம்மாலை பாட்டு என்று வினை கொடுக்கிறது. எதை பாடினான்? பாட்டை பாடினான். விடை வருகிறது. இங்கு பாட்டு என்பது செய்யப்படுபொருளா. இவ்வாறு படி பார் கேடு எழுது முதலான வினைகளும் வாக்கியங்கள் செய்பொருளை ஏற்று வரும். இவ்வாறு செய்பொருளை ஏற்று வரும் வினைகளை செய்யப்படுபொருள் குன்றாத வினை. செய்யப்படுபொருள் குன்றாத வினை என்ற இது செய்யப்படுபொருள் குன்றா செய்யப்படுபொருள் வந்திருக்கின்றது. இது குன்றிய வினை. செய்யப்படுபொருள் குன்றிய வினை, செய்யப்படுபொருள் குன்றாத வினை என்ற இந்த ரெண்டு விடயத்தையும் நாங்கள் இதில் பார்ப்போம். இதே போல மூன்றாவது நான்காவது வாக்கியங்களில் வருகின்ற எஜி என்ற வினை செய்யப்படுபொருள் குன்றிய வினையாகவும் குன்றாத வினையாகவும் வந்துள்ள வினை நாம் காணலாம். இரண்டால் அங்கே பாருங்கள், மரம் எரிந்தது. எது எரிந்தது? மரம் எரிந்தது. அது முடிச்சு. இங்கே எரித்தேன். யார்? நான் எரித்தேன். எதை எரித்தேன்? மரத்தை. அங்கே செய்யப்படுவர். அதைத்தான் அங்கே வரும். அப்போ இப்படி நாங்கள் செய்யப்படுவர் குன்றிய வினை, செய்யப்படுவர் குன்றாத வினையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வினைகள் இப்படியாக, அதாவது ஒரே வடிவம் இரண்டு வகை வினைகளாகவும் இருக்க காணலாம். இதுபோல முறி, நனை, ஓடி முதலான வினைகளும் செய்யப்படுவர் குன்றிய வினைகளாகவும் குன்றாத வினைகளாகவும் வர காணலாம். இவ்வாறு செய்யப்படுவர் குன்றிய வினைகளாகவும் குன்றாத வினைகளாகவும் வரும் வினைகளை பொது வினை என்று சொல்லுவோம். அதில் செய்யப்படுவர் குன்றிய வினை குன்றாத வினை என்றுக்கு பொதுவாக ரெண்டு இடத்திலேயும் வரக்கூடிய வினைகளும் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பொது வினைகள் என்றும் சொல்லலாம். இவைத்தான் நாங்கள் இதுவரையும் பார்த்தது தான். இங்கே செய்யப்படுவர் குன்றிய வினை, குன்றாத வினை, பொது வினை என்று நாங்கள் வகைப்படுத்த. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு பயிற்சி தேவைப்பட்டிருக்கு. இந்த சொற்களை வைத்து நீங்கள் செய்யப்படுவர் குன்றிய வினைகளாகவும் குன்றாத வினைகளாகவும் பயிற்சி எழுதி பார்த்து பொது ரெண்டும் வரக்கூடிய வினைகளாக வருகிற வினைகள் எவை என்று சொல்லி இவற்றை பயிற்சி பண்ணி செய்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒலி வேறுபாடு, நகர நகர சொற்களும் பொருள்களும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நகர நகர சொற்கள் என்று நாங்கள் இந்த 2 சொல்லி நானாவுக்கும் 3 சொல்லி நானாவுக்கும் உள்ள வித்தியாசம். நகர நகரம் அது நகரம் என்று சொல்லி அந்த ஒலிப்பில வித்தியாசம் இருக்கின்றது. அவை பாருங்கள், அப்படியான சொற்கள் என்ன என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் சோற்றை சொல்கிறது அன்னம் என்று சொல்லி, அன்னம் அன்னம் இன்றைக்கு அந்த 2 சொல்லி நானா வருது. சோறு, அன்னப்பறவை, இப்படியெல்லாம் சொல்லுது. அதே மாதிரி அன்னம், மேல்வாய், அன்னம், அந்த அண்ணன்ற அந்த ஒலிப்பு வித்தியாசமாக அன்னம் மேல்வாய். உண்ணா, உண்ணல், உண்ணல் என்றால் நினைத்த உண்ணுறது, நினைக்கிறது, உண்ணல். உண்ணல் புசித்தல், உண்ணல் புசித்தல் என்று வருது. கனை, கனை குதிரை கனைக்கிறது, கனைக்கிறது என்ன சிறிவு அல்ல நெருக்கம் சொல்றது கனை, கனை. கணை, கணை திரட்சி அல்ல அம்பு காம்பு கரும்பு என்று கணை என்று சொல்றது, கணை என்று சொல்லி வருகிறது. கான், காடு, காடு பூ வாசனை சிறிவு கான் என்று சொல்றது. கான் அழகு, கான் என்று காணுதல் தெளிவு உணர் என்று கான் அப்படியான சொல்கிறேன். அதே மாதிரி துணி, துணி துணி, துணி என்று சொல்ற அச்சம், துணி அச்சம் கோபம் சினம் என்ன துன்பம். துணி என்றது ஒளி கத்தை ஆடை துண்டம் இப்படியான சொற்களை இவற்றை நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் சில சொற்கள் பெறுகிற பாருங்க. என்ன நாணம், முழுகுதல் குளித்தல், நாணம், 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 நாணம் என்று சொல்ல வெட்கம் அது வரும். நாணம், நாணம்.
ஸ்நானம் செய்கிறது அந்த நாணத்துக்கு தட்டி சொல்கிறது. கணம் பழு பெருமை, கணம் கணம் கூட்டம் மிக நுட்பமான கணம். அதாவது பனை தாளம், தாளம் பனை என்ற தாளம் என்றது அந்த பனை மரம். பனை அரசமரம், பனை பனை அரசமரத்தையும் கிளை அல்லது பிழை பெருமம், பிணை பிசைதல், பிணை கட்டு ஆசை பூமாலை பெண்மாய் பெற்றல். இப்படியாக நகர பீடங்களை நாங்கள் இன்னும் பல சொற்களை கொண்டு பார்க்கக்கூடிய இங்கே வர அனைத்து வெற்றி பெற்ற வீரமேந்தனை தாயார் அணைத்து கொண்டார். அனைத்து 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 அனைத்துலக தமிழாட்சி மகாநாட்டை தன்னாயகம் அடிகள் முன்னின்று நடாத்தினார். அப்போ அனைத்து தொண்டு மக்கள் தொண்டே மகேசன் சேவை தொண்டு. அதே மாதிரி தொன்று தொன்று என்ற அதாவது கிராம மக்கள் சிறு தெய்வங்களை தொண்டு தொட்டு வழிபட்டு வருகின்றனர் சொல்லுவோம். நாங்கள் வாக்கியங்களை வச்சு அமைக்கக்கூடிய இருக்கு. தோண்டி வயலிருந்து புதியலை தோண்டி எடுத்தனர். வேற தோன்றி கணேசன் மேடையில் தோன்றி நடித்தார். இது என்ன சொல்லக்கூடிய இருக்கிறது. பின்வரும் சொற்களின் பொருள் வேறுபாடுகளை விளங்க வாக்கியங்கள் அமைக்க. திணை கிணை காணல் காணல் வன்மை வன்மை இவற்றினுடைய கருத்துக்களை நீங்கள் அறிந்து இவற்றை எழுதலாம். சுனை சுனை ஆணி ஆணி இப்படியான இந்த சொற்களை நீங்கள் பயிற்சிகளாக செய்து பார்க்கலாம். வாக்கியங்களை அமைத்து இந்த நகர வேறுபாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் இவற்றை திரும்பவும் பார்த்து இவற்றை விளங்கி கொண்டீங்கன்னா உங்கள் வகுப்பறையில் இவற்றை நீங்கள் வடிவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நகர வேறுபாடுகள். அடுத்தது நாங்கள் இதற்கு முதல் பார்த்தது இந்த அதாவது செய்வினை, அதாவது செய்வினை வாக்கியங்கள், அதாவது செய்யப்படுவள் குன்றிய வாக்கியம், செய்யப்படுவள் குன்றாத வாக்கியம் என்றதை பற்றி. செய்யப்படுவள் குன்றிய வாக்கியம்தான் இந்த ராமன் நடந்தான். இங்கே குன்றிய வாக்கியம் செய்யப்படுவள் குன்றாத. தம்பி பாட்டு பயணம் செய்யப்படுவள் குன்றாத வாக்கியம். செய்யப்படுவள் அங்கே வருகின்றது. செய்யப்பொருள் வெளிப்படையாக தெரிகிற வாக்கியத்தை நாங்கள் செய்யப்பொருள் குன்றாத வாக்கியம் என்றும், செய்யப்படுபொருள் வெளிப்படையாக அங்கே இல்லாமல் இருந்தால் செய்யப்படும் குன்றிய வாக்கியம் என்றும், இரண்டும் வரக்கூடிய செய்யப்படுபொருளாகவும் வரும். அதே நேரத்தில் செய்யப்பொருள் வந்தும் வரும், செய்யப்பொருள் இல்லாமலும் அமையக்கூடிய சில வினைகள் இருக்குது. அது பொது வினைகள் என்று நாங்கள் சொல்லலாம் என்று சொல்லப்பட்டோம். அதுதான் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள். இவைகளை நீங்கள் பயிற்சி பண்ணி செய்து பார்த்தீர்கள் என்றால் இவற்றை பாருங்கள். அவற்றுக்கு உங்களுக்கு பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது செய்யப்படும் குன்றிய வினை, செய்யப்படும் குன்றாத வினை, பொது வினைகளை வேறுபடுத்தி எழுத்துது. இங்கே தரப்பட்ட அந்த சொற்களை வச்சு நீங்கள் அவற்றை வேறுபடுத்தி வாக்கியங்களை அமைத்து பார்க்கிற போது தான் அவற்றின் வேறுபாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரையும் நாங்கள் பார்த்த பகுதி இந்த மருமகன் அந்த வரவேற்பு பற்றி சொல்லப்பட்டது. அதாவது முதலாவது பாடம் அங்கே வருகின்றது பாருங்கள். இது ஒரு நாட்டார் கதையை நாங்கள் பார்க்கிறாங்கள். மருமகனுக்கு விருந்து என்ற ஒரு நாட்டார் கதை. மருமகனுக்கு விருந்து என்ற ஒரு நாட்டார் கதையை பார்த்தோம். அதிலே அவர்கள் எவ்வாறு அந்த கதையிலே அந்த குடும்பஸ்தருக்கு, மனைவிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் வேறு பெயர்களை வைத்து அவர்கள் அழைத்ததும், அதற்கு அங்கே குறி சொல்ல வந்தவன் சொன்ன கூற்றுக்கள் படி அவர்கள் நடந்து கொண்டது, இந்த விவரங்கள்லாம் இதில் விடப்பட்டது. இது ஒரு நாட்டார் கதை. நாட்டார் கதைகள் மூலம் சில சம்பிரதாயங்கள் அங்கே பின்பற்றப்படுகின்றன என்ற அந்த விடயத்தை நாங்கள் இதிலிருந்து பார்க்கிறோம். அது இந்த கதையின் மூலம் நாங்கள் காணுகின்ற ஒன்று. அந்த கதையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வது சில சம்பிரதாயங்கள் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு தான் இருக்குது. அவ்வாறான சம்பிரதாயங்களை நாங்கள் எங்களோட மக்கள் பேணி பாதுகாத்து அவற்றின் வழி நடந்து கொண்டு வருகின்ற அந்த நிலைமை இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டார் கதை கூறுகின்ற செய்தி என்பதை கூறி, அடுத்தது அவற்றுக்கு பின்னால் கிரகித்த பயிற்சிகள் பற்றி பார்த்தீர்கள். அவற்றிலே உள்ள
என்ன வினாக்களுக்கு விடைகளை நீங்கள் எழுதி பயிற்சி பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி கதைகளை உங்களால் கூற முடியுமா இருந்தால் அவற்றை நீங்கள் தேடி எடுத்து வாசித்து பார்த்து அவற்றை நீங்கள் வகுப்பறைகளில் சமர்ப்பிக்கலாம். இது போன்ற வேறு நாட்டார் கதைகளை உறவினர் வாயிலாக கேட்டறிந்து வித்தாக்கம் செய்து வகுப்பறையில் சமர்ப்பிக்க சொல்லி இருக்கு. இது ஒரு உங்களுடைய செயற்பாடு. நீங்களாகவே இவற்றை நாட்டார் கதைகளை கேட்கலாம். சில உறவினர்கள் வாயிலாக கேட்கலாம், அல்லது நண்பர்கள் வாயிலாக, அல்லது சில முதியவர்கள் வாயிலாக இவற்றை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் மொழி பயிற்சி பார்த்து நாங்கள் இங்கே செயற்பொருள் குன்றியவினை செயற்பொருள் குன்றாத வினை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது பற்றிய விவரங்கள் எல்லாம் இங்கே பார்த்தோம். செயற்பொருள் பொருள் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு வாக்கியம், செயற்பொருள் தெரியாமல் இருக்கிற வாக்கியம். அதனால் அங்கே முதலாவது வாக்கியம் ராமன் நடந்தான் என்றது செயற்பொருள் பொருள் குன்றிய வாக்கியம். அடுத்தது செயற்பொருள் பொருள் குன்றாத வாக்கியம், தம்பி பாட்டு பாடினான் இன்றைக்கு அங்கே செயற்பொருள் பொருள் அங்கே வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ இது செயற்பொருள் குன்றிய வினை குன்றாத வினை என்றும், அடுத்தது பொது வினை கண்ட இரண்டும் வரக்கூடியதாக இருக்கிற வினைச்சொற்களும் இருக்கின்றன. அவற்றை பொது வினைகள் என்றும் நாங்கள் 3 வகையாக அவற்றை பாகுபடுத்தலாம். அதாவது வினைகள் செயற்பொருள் குன்றிய வினைகள், செயற்பொருள் குன்றாத வினை, பொது வினைகள் என்று வேறுபடுத்தலாம் என்றதை நாங்கள் இதிலே பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒலி வேறுபாடுகளில் நகர வேறுபாடுகளை நாங்கள் பார்த்தோம். அதாவது 2 சொல்லி நானாவுக்கும் 3 சொல்லி நானாவுக்கும் உடைய அந்த ஒலி வேறுபாடு, அந்த ஒலி வேறுபாடுகள் மூலம் நாங்கள் இந்த சொற்களை இனங்கண்டமாக இருந்தால் அவற்றை எழுத்தின் மூலம் அந்த வேறுபாடுகளை கொண்டு நாங்கள் அவற்றை திருத்தமாக உச்சரித்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. இங்கே திண்மை 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 என்றும், என்ன கணம் கணம் என்றும், அங்கே பிணை பிணை என்றெல்லாம் நாங்கள் அனைத்து என்றதுக்கு அனைத்து என்றதுக்கு வித்தியாசம், வித்தியாசங்களை நீங்கள் தேடி பிடித்து எழுத தெரிய வேணும். இவற்றுக்கும் பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் வீடுகளில் திணை திணை இவற்றுக்கு வித்தியாசத்தை வேறுபடுத்தி நீங்கள் வாக்கியங்களை அமைத்து பார்க்க வேண்டும். இதுதான் இதுவரையும் பார்த்த பகுதி. நாங்கள் அடுத்த வகுப்பிலே செல்வோம். யார் சிறந்தவர் என்பது அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.